கழனி ரசம் தான் வைக்க போகிறோம். இங்கே வருங்க, நம்ம அரிசி கழுவுன கழனி தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புளி ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்க்க வேணாம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், அடுத்தது பூண்டு தட்டி வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். வர மிளகாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சின்ன ஸ்பூனில். அடுத்தது வெங்காயம், 1 மிளகாய் வத்த, கருவேப்பிலை 1 கொத்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கலாம். வாங்க புளியை கரைச்சிக்கலாம். ரசம் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு புளிப்பு தேவையான ரசத்துக்கு அதே மாதிரி நம்ம இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. சட்டி காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிய வச்சிடலாம். பொரிஞ்சிருச்சு. மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது பூண்டு சேர்த்தலாம், தட்டி வச்ச பூண்டை. அடுத்தது வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இப்போ வதக்கிடலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வதங்கட்டும். நம்ம ரசத்துக்கு தாளிக்கிறத விட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம்லாம் வதங்கணும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்க்க வேணாம், தக்காளியும் சேர்க்க வேணாம். நான் சொல்லியிருக்கிற பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு ரசம் தேவையான அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ ஒரு வதக்கிடலாம். பாருங்க வதக்கி வச்சு போதும். 2 பெரட்டு பெரட்டினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக கொஞ்சம் மட்டும் சுண்ட வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டில் வாங்க. பாருங்க ஒரு 10 நிமிஷம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு இது ரசம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெந்துருச்சு. சுவையான கழனி ரசம் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆஃப் பண்ணிடலாம். கழனி ரசம் ரெடி.